சிபிராஜ் சார் வந்து இன்னர் சிபிராஜ் சார் நாங்க பார்த்ததே இல்ல. இன்னர் சிபிராஜ் சார் நானே அவனை தேடிட்டு இருக்கேன் என்னன்னு. நம்ம எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கோம். சார் நீங்க ஏதாவது டிட் யூ வாட்ச் யுவர் ஆட் ஆன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா ஸ்கிரிப்ட்ல? கதையில ஹீரோயின் இல்ல, மாமூன்னு ஒரு படம். ஓகே. ஸோ அதில் வந்து நான் வந்து விஜய் சாரோட ஃபேனாகவே அந்த கேரக்டரே அவரோட ஃபேனாக தான் வரும். ரூம்லலாம் வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுட்டு அந்த மாதிரி. சச்சின் படம் ஷூட்டிங் ஸ்பாட் படம் இப்போ ரீரிலீஸ் ஆக போகுது. எங்க படத்தை ரெண்டு சேம் டேட் வருது. சச்சின் ரீரிலீஸ்ல அடுத்த படம் இங்க இடம் இல்ல, ஹீரோயின் இருக்குன்னு. ஆமா இல்ல இல்ல அடுத்த படம் ஹீரோயின் இங்க இருப்பாங்க, நான் இங்க இருக்கேன். இல்ல நாங்க வந்துருவோம். நீங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு சன் மியூசிக் ஷார்ட்ஸ் வித் மீ விஜய் கிருத்திகா. இன்னைக்கு நம்மளோட 10 hours படத்தோட டிரெக்டர் இளையராஜா சார் அண்ட் ஆக்டர் சிபிராஜ் சார் இருக்காங்க. ஸோ சார் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நீங்க பெருசா வந்து காதல் படங்கள் பண்ணதில்லை, ஓகேவா? ஆனா உங்களுக்கும் ஒரு விஷயத்துக்கும் காதல் இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா வந்து உங்களுக்கும் மாட்டி விட்டுறாதீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. உங்களுக்கும் காக்கி சட்டைக்கும் பயங்கரமான ஒரு காதல், ஓகேவா? ரீசன்ட் பாஸ்ட்ல பாக்கும்போது you've done a lot of cop films. ப்ரொபோஷனட்டா பாத்தீங்கன்னா வந்து பண்ணன படங்களோட எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் வந்து ப்ரொபோஷனட்டா நிறைய படங்கள் காப் ரோல்ஸ் பண்ணுறது நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். யா எக்ஸாக்ட்லி, அதனால தான் கேட்குறேன். ஸோ வாட் இஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபிராஜ் சார் அண்ட் காப் ஃபிலிம்ஸ்? காப் ஸ்டோரிஸ் உங்களை தேடி வருதா இல்லை நீங்க காப் ஸ்டோரி தேடி? இல்லை, காப் ஸ்டோரிஸ் எனக்கு தேடி தான் வருது. நாயகல் ஜாக்கிரதை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காப்பாக நடிச்சது. ஸோ அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்து அந்த மாதிரி அது வால்டர், ஆக்சுவலாக ஜாக்சன் துறையிலே வந்து காப் தான். அது வந்து உங்களுக்கு படமாக பார்க்கும்போது அந்த ஃபீல் வராது, பட் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் சத்யாங்கிற கேரக்டர் வந்து காப் தான். ஓகே. அப்புறம் அஃப்கோர்ஸ் வால்டர், கபடதாரி, தெரியல அது ஒரு படம் நல்லா போகும்போது வந்து கொஞ்சம் டைப் காஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குல்ல. இருக்கு. பட் ஆன் கான்ட்ரரி லைக் முன்னாடி வந்து ஒரு தேர் வாஸ் a செட் எக்ஸாம்பிள், ஓகேவா? ஒரு ஹீரோக்கு வந்து இந்த ஃபார்முலா இந்த மாதிரி படம் பண்ணா சக்சஸ் ஆகுது, சோ அதே பண்ணலாம் அப்படின்னு. பட் யூ ஹேவ் ஆல்வேஸ் கிவன் வெரைட்டி. லைக் டு சே நீங்க முன்னாடி வந்து அப்பாவோட சேர்ந்து நிறைய ஃபேமிலி ட்ராமாஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் நாயகல் ஜாக்கிரதை மாதிரி ஒரு படம், அண்ட் தென் சடனா வந்து நாணயம் மாதிரி ஒரு படம், அண்ட் தென் நவ் கிரைம் த்ரில்லர். ஸோ யூ ஆல்வேஸ் கிவன் அ வெரைட்டி. ஸோ நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எப்படி ஆன் வாட் பேசிஸ் யூ செலக்ட்? ஸ்டோரி பொறுத்தா இல்லை உங்க கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் எதாவது இருக்கான்னு பார்ப்பேன், அண்ட் ஸ்கிரிப்ட் என்கேஜிங்காக இருக்கான்னு பார்ப்பேன். அப்புறம் என்னோட ரோல் வந்து நான் முந்தைய படங்களில் பண்ணாமல் இதில் வேற என்ன வாட் கேன் ஐ டூ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்காங்கிறத நான் பார்ப்பேன். அண்ட் அது வந்து என்னால் டெலிவர் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்பேன். சம்டைம் நம்ம வந்து நம்மளுக்கு ஆசை இருக்கும், பட் நம்மளால் அதை புல் ஆஃப் பண்ண முடியுமாங்கிறது சிலது வந்து சில பேரால தான் புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ நம்மளால இது இல்லப்பா இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா தொட மாட்டேன். ரொம்ப இப்போ ஓவர் மாஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம அதை கேரி ஓவர் பண்ண முடியாது. அது வந்து மாஸ் ஹீரோஸ் தான் மாஸ் விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் கொஞ்சம் தவிர்க்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அண்ட் டிரெக்டர் சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இதுதான் கதையா இருக்குமோ, ஓகே பிளாட் எக்ஸ்போஸ்டா இருக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்ம நினைச்சு எது மாதிரியுமே இல்லை, இது வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி? ஏன்னா அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் அப்படி சொல்லுவாங்க, கடைசி வரைக்குமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதான் மேடம், ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஒரு இதில் நீங்கள் எதிர்பார்த்து ஒன்று இருப்பாங்க, ஒரு இன்டர்வெல்ல அவங்க வந்து இதுதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உள்ளே வருவாங்க. ஓகே. நான் அதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் சொன்னது மாதிரி கடைசி கிளைமேக்ஸ் ஒரு முடிகிற ஒரு 2 நிமிஷம் வரலுமே நாங்கள் ஒரு ட்விஸ்டோட தான் போயிட்டே இருப்போம் படம் ஃபுல்லாக. அது வந்து எனக்கு பார்த்த எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறோம் மேடம். சார் நீங்கள் ஏதாவது டிட் யூ வாட்ச் யுவர் ஆட் ஆன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா ஸ்கிரிப்டில்? கதையில ஹீரோயின் இல்ல. இல்ல நான் கேட்க வந்த கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க. கதை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கதை சொன்னாரு, கதை சொன்னா வந்து நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு நிறைய விஷயங்கள் நரேஷன் கேட்கும்போது கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஏன்னா இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சீனுக்கு சீன் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்துட்டே இருக்கும் கதையில. ஸோ ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சோன்னா ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது, பண்ணலான்னு. ஏதோ மிஸ்ஸிங்கா இருக்கு, ஒன்று குறையுது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயின் கதையில வந்து ஹீரோயின் இல்லை, கதைக்கு ஹீரோயினுக்கான ஸ்கோப் இல்லை, ஒன் நைட் த்ரில்லுங்கிறதுனால. ஸோ நான் இளையாட்டு கேட்டேன், ஏன் இல்லையா நம்ம இப்படி ஒரு ட்ராக் பண்ணா நம்ம ஹீரோயின் வைக்க முடியும்ல, கதையும் கெடுக்காம ஆனா ஹீரோயினை வச்ச மாதிரி நம்ம கதைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவரு வச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ கூப்பிட்டு கேட்பேன், யாரு கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஹீரோயின்? இவங்க பேசிக்கிட்டு இருக்கு சார், அவங்கள பேசிக்கிட்டு இருக்கு 4-5 பேர் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாருன்னா, சார் நம்ம கதையில வந்து கேரக்டர் குறைவா இருக்கிறதுனால படத்தில் நடிக்கிற ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின்ஸ் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம நியூ ஃபேஸாக போகலாமா சார்ன்னு கேட்டார். நியூ ஃபேஸ் கூட ஓகே தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம்
நிறைய போட்டோஸ் வாரம் அனுப்புவாரு. நானும் ரொம்ப மேட்ரிமோனி சைட் மாதிரி போட்டோ இவங்க ஓகே பட் ஹைட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மேட்ரிமோனில பாக்குற மாதிரி தான். கடைசி வரைக்கும் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போய் இறங்கி சஸ்பென்ஸ்லயே போய் ஹீரோயின்லாம் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் தான் வந்து இல்ல சார் அது இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இதுவே ஒரு டிஃபரண்டான ஸ்டோரியா இருக்கு. சாரி சொல்லிக்கணும் தான் மேடம், அது உண்மைதான். அது சார் கேட்கும்போது ஃபுல்லாக நானும் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் கதைக்குள்ள என்னதான் சார் சொல்லி நாங்கள் அனுப்பிச்சாலும் திடீர்னு ஒரு டவுட் வரும்போது சாருக்கிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்த பிறகு கேட்டார், ஹீரோயின் இருக்கா இல்லையா எப்பனாலும் உண்மையை சொல்லுங்க, அது மட்டும் சொல்லிருங்க இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன் சாரி சார் உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிடுறேன்னு சொன்னா கிளம்பிடுவியா நீ அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்ல ஒழுங்கா நடிச்சிட்டு போ ஒரு டீட்டெயில் மட்டும் சொன்னேன். உடனே சார் வந்து சரியில்லை அதுக்கு எடுக்கிற மாதிரி நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன், சரி விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு. So but on a serious note it's a bold move ல ஒரு ஹீரோயின் ஒரு இப்போ நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது கூட ஐ அப்சர்வ் தட் தேர் இஸ் நோ ரொமான்டிக் சாங் அந்த மாதிரி ஜோக்ஸ் அபார்ட். இதனா இந்த கதை வந்து ஒன் நைட்ல உங்களுக்கு டைட்லி ஓவன் த்ரில்லரா இருக்கிறதுனால வந்து ஒரு ஹீரோயினோ இல்ல அதிகப்படியான காமெடியோ தேவைப்படல. இதுல வந்து காமெடிங்கிறது போற போக்குல அங்கங்க சின்ன சின்ன லாப்ஸ் இருக்கும். பட் தனியா காமெடியன் ஒரு ட்ராக் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நீங்க ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது நம்ம வந்து நீங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அவுட்டோர் நைட் அந்த மாதிரி நீங்க ஷூட் ஸ்பிரிப்பிங்கல ஸ்கெட்யூல் எக்ஸ்டீரியர் நைட் அதுதான் கேக்குறேன் எக்ஸ்டீரியர் நைட். பட் தென் அது நீங்க ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு ஜஸ்ட் ரைட் எக்ஸ்டீரியர் நைட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. பட் நைட்ல ஆஃப் கோர்ஸ் ஷூட் பண்றது லைட்டிங் எவ்ரிதிங் இஸ் ரொம்ப சேலஞ்சிங். அண்ட் as a debut director நீங்க வந்து ஒரு கேமராமேன்ட்டு போய் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி சொல்லும் போது தே வில் கிவ் யூ இன்புட்ஸ், சார் இது இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலான்றப்ப. பிகாஸ் பார்க்கும்போது த கலர் டோன் ஆஃப் த ஃபிலிம் எவ்ரி திங் வாஸ் வெரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இட் மேட்ச் வித் த அந்த கிரைம் த்ரில்லர் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க அண்ட் கேமராமேன் வந்து எந்த அளவுக்கு தேவர் சப்போர்ட்? கண்டிப்பாக கேமராமேன் சார் வந்து ஜெய் கார்த்திக் அவங்க வந்து இந்த படத்துக்கு நான் என்ன கேட்குறேனோ நைட்டில் நான் எந்த டைமும் இங்கே சார் இந்த இடத்துல ஒன்று ஏதாவது செட் பண்ணலாமான்னு சொன்னால் உடனே அதுக்கு ஐடியா பண்ணி இந்த இடத்துல நம்ம எடுப்போம், சேலஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹைவேஸ் தான் எங்களோட படத்தோட இது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே. நாங்கள் வந்து அதே போல் சாரும் வந்து அந்த நைட்டில் ஃபுல்லாகவே இவர் கேமராமேன் சார் இவங்க 2 பேரும் எனக்கு எந்த டைம் கூப்பிட்டாலும் உடனே அது என்ன கொஞ்சம் தூக்கம் வர்றது மாதிரி இருக்கும் 3 மணிக்கு அப்படிலாம். நீங்க எப்படி தூங்குவீங்க? டெய்லி மார்னிங் தான் தூங்குவீங்களோ இந்த ஷூட்? ஆமா, நடுவுல தூங்கியாச்சுன்னா திரும்ப எழுப்பி சார் ஷார்ட் ரெடினா ஒண்ணுமே புரியாது. நான் இங்க இருக்கேன் வந்து வேண்டாம் தூங்கவே வேண்டாம், ஓகே நேரா காலையில போய் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டேன். பட் அதான் ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு மைண்ட்ல ப்ராமிசிங்கா இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்துரும். அண்ட் டிஓபி கேமராமேன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இஸ் a very energetic person. ஓகே ஓகே. சோ அவர் ஸ்பாட்ல அவருடைய அந்த எனர்ஜி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் அவர் கொஞ்சம் டாலா இருப்பார். எனக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து அவர் தான் போய் என்னோட பொசிஷன்ல நின்று பண்ணுவார். அது பண்ணும்போதே அவர் கொஞ்சம் ஸ்டைலிஷா சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதை நான் கொஞ்சம் பிடிச்சிக்குவேன், இந்த விஷயம் நல்லா பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன்ல வந்து ஒரு எவிடன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு பேரிகேட் மேல ஒரு பெயிண்ட், அதை சொல்லட்டுமா, பெயிண்ட் மார்க் ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு ஷாட்டு, அது அவர் வேற மாதிரி ஸ்டைலாக ஒன்று பண்ணார். அப்படி வந்து அப்படி ஒரு அழகாக எடுத்து ஒன்று பார்த்தாரு. ஸோ இது அப்படி நம்ம ரெப்ளிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமராமேனும் நிறைய உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் இது. அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படின்னா என்கிட்ட நைட்டில் வந்து ஒரு நாள் கூட சரி இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுக்க மேலே. இப்போ சாரோட கால் ஷீட்டு சில டைம் இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போது சாரோட கால் ஷீட் இன்னைக்கு இருக்குது சார், எப்படி சார் ஒரு 2 நாள் போயிடலாமா கண்டினியூஸாக அப்படிம்போம். சரி பரவாயில்ல, ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு வந்து நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பேசுகிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஓகே. அப்போது நாங்கள் 2 நாள் தூங்காமலாம் இருக்கும்போது அவர் வந்து பரவாயில்ல நம்ம சாரோட கால் ஷீட் போய் இறங்கிடுவோம் வாங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஹைவேஸில் எடுக்கிறது மட்டும் அவர் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக. பஸ்ஸு நாங்கள் ஷார்ட் ஈக்குவல் பண்ணி எடுக்கும்போது ஒரு குவாலிஸ் மேலையெல்லாம் கயிறு கட்டிட்டு உட்காருவோம். கேமராமேன் அது பரவாயில்ல உட்காருவோன்னு சொல்லிட்டு அந்த ஹைவேஸில் பின்னாடி வர லாரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம். அதுக்கு இடையில நாங்களே ஒரு டீம் செட் பண்ணி முன்னாடி பின்னாடி ஃபாலோ பண்ணி சாரையும் பாதுகாப்பாக கொண்டு வரணும், நாங்களும் இவர் வண்டி ஓட்டுறதையும் நம்ம பார்த்துக்கணும். சார் அதே மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும். உங்களுக்கு வந்து நீங்க ஸ்கிரிப்ட்ல எழுதுனது லைக் when you see it visually உங்களால வந்து மேட்ச் பண்ண முடியுது ஓரளவுக்கு. அது சாருமே சரி, சிபி சாரும் சரி, கார்த்திக் சார் கேமராமேன் சார் 2 பேருமே எனக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சாரை நான் 2-3 மணிக்கு விட்டுறேன்னு தான் சொல்லி வாக்கு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது. 6 மணிக்கு தான் விட முடியும். ஏமாத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயின் விஷயம் கடைசி வரைக்கும் இருக்கு ஒரு டைம் சாரி சொல்லிக்கிறேன் மேடம், ஒரு டைம் தேங்க்ஸ்னு சொல்லிக்கிறேன். பட் அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் a big thing. வந்து ஹீரோயின் வந்து இந்த ஸ்கிரிப்ட் தேவை இல்லைன்னு சொல்லும்போது a hero to accept it and say yes
இட் மேக்ஸ் சென்ஸ்ன்றது இருந்தாலும் உள்ள கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல when you see the output of அடுத்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணிர வேண்டியது. ஆமா இப்பதான் நான் சொன்னேன்ல அதனால உங்களோட காதல் இதோட நீங்க பிரேக் அப் பண்ணிட்டு நீங்க வந்து இனிமேல் காப் பண்ணாம நீங்க வந்து டிஃபரண்டா சாக்லேட்ல இறங்குங்க சாக்லேட் பாய் இதுல. சார் உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் segment. I just wanted to ask you a few questions. So நீங்க one word answer sir. One word ல நீங்க வந்து இந்த ரேபிட் ஃபயர்லாம் இல்ல ஜஸ்ட் உங்ககிட்ட சில क्वेश्चंस பிகாஸ் நாங்க வந்து சிபிராஜ் சார் வந்து இன்னர் சிபிராஜ் சார் நாங்க பார்த்ததே இல்ல. இன்னர் சிபிராஜ் சார் நானே அவனை தேடிட்டு இருக்கேன் என்னன்னு. நம்ம எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கோம். சோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அது கொண்டு வரதுக்கு. சோ லைக் நீங்க சத்யராஜ் சார் வடிவேல் சார் யூ ஹேவ் அ கிரேட் ஹிஸ்டரி. ஸோ அவங்களோட உங்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஆஃப் ஸ்க்ரீன் மெமரி பிகாஸ் ஆன் ஸ்க்ரீன் நாங்களே பார்த்துருக்கோம் தெரிச்சிரும் ஆஃப் ஸ்க்ரீன். அவரோட சேர்ந்து நான் நடிச்சது வந்து ஜோருங்கிற ஃபிலிம் என்னோட செகண்ட் ஃபிலிம் தான் அவரோட நான் சேர்ந்து நடித்தேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அட்வைஸ் வந்து நீ என்ன மாதிரி இருக்கணும் நான் என்ன நினைக்கிறேங்கிறது நீ வந்து உன் மைண்டில் நீ அதை திங்கே பண்ணாத டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த கேரக்டர் என்ன தேவையோ அதை வந்து நீ பண்ணு அப்படிங்கிறத சொன்னார். ஏன்னா ஜோர் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ சஜஷன் ஷாட்லாம் வைக்கும்போது இப்போ நான் கேமரா பார்த்து நடிச்சிட்டு இருப்பேன் அவர் அந்த சைடில் வந்து அவரோட பேக் இருக்கும். ஸோ அவர் அப்படியே கண்ணையே இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. நமக்கு வந்து அவர் நல்லா பார்க்குறாரா இல்லை நக்கலா பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அப்புறம் போக போக பழகிருச்சு. பட் ஆன் ஸ்க்ரீன் will you behave like father and son or how is the chemistry like? அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் உங்க அப்பாவோட படம் ஏதாவது ஒன்று மேபி இட் கேன் பி இந்த கொஸ்டின் பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் ஆஸ்க் ரீமேக் பண்ணா எது பண்ணேன் இல்ல அது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அந்த ரீமேக்ங்கிற விஷயம். ஏன்னா அப்பா கேன் only be அப்பா. ஆமா ஏன்னா அது சில ஐகானிக் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம தொட்டோம்னா நம்ம பண்ணா ஐகானிக் ஃபிலிம்ஸை பண்ணணும். ஐகானிக் ஃபிலிம்ஸ் பண்ணா கம்பேரிசன் வரும். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது அதை தொடாமல் இருக்கிறது நல்லது. பட் எனக்கு மேபி அவர் பண்ண படங்களில் இப்போ நான் எப்பவுமே என்னோட மீட்டர் என்னங்கிறது பார்ப்பேன். மேபி எனக்கு செட் ஆகக்கூடிய ஒரு 2 ஃபிலிம் சொல்லணும்னா பிரம்மா அப்பா படம் பிரம்மா எனக்கு செட் ஆகும்னு தோணும். அண்ட் இது அஃப்கோர்ஸ் பூவிலி வாசலிலே என்னோட ஃபேவரட் ஃபிலிம். இந்த 2 ஃபிலிம் வந்து மேபி நம்மனாலையும் புல் ஆஃப் பண்ண முடியும். அமைதி படையில நம்ம வந்து அது டச்சே பண்ண முடியாது. அது யாருமே பண்ண முடியாது. அது வந்து ஒன்லி அவர் மட்டும்தான். ஸோ இந்த 2 ஃபிலிம் மேபி ஈவன் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகே. அண்ட் the next thing is உங்களுக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். நான் எப்படி ஃபேன் பாய் மூமெண்ட் கேட்குறேன்னா since அப்பாஸ் a big face in the industry and all உங்க சின்ன வயசுலேருந்தே you will be exposed to a lot of big stars in the industry. பட் அவங்க யாருமே வந்து ஸ்டார்ஸாக நீங்கள் பார்க்க முடியாது because they'll all be அப்பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் and like you know like ஃப்ரெண்ட்ஸாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்கும்ல. நான் இந்த பர்சன் பார்க்கும்போது I was like awestruck as a kid as when you were young. கிட்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூல் டேஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் தளபதி விஜய் சாரோட வந்து மீட் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் கிடைச்சது. காதலுக்கு மரியாதை படத்துல இருந்தே அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் நான் செல்வா சார் டைரக்ஷன் ஜோர் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பண்ணார்ல செல்வா சார் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் அது இப்போ ஆக்சுவலாக ட்ராப் ஆயிடுச்சு. மாமுன்னு ஒரு படம். ஸோ அதில் வந்து நான் வந்து விஜய் சாரோட ஃபேனாகவே அந்த கேரக்டரே அவரோட ஃபேனாக தான் வரும். ரூம்லலாம் வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருப்போம் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இப்போ வீட்டில் மாட்டி வைக்கிற மாதிரி அவரோட எடுத்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணும். ஸோ அப்போ அவர் கால் பண்ணி அண்ணா இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு உங்கள் ஃபேனாக நடிக்கிறேன் ஸோ உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இது எதுக்கு கேட்குறீங்க வந்துருங்க அப்படின்னாரு. அப்போ கரெக்டாக சச்சின் படம் ஷூட்டிங் ஸ்பாட் படம் இப்போ ரீரிலீஸ் ஆக போகுது. எங்கள் படத்தை சேம் டேட் தான் வருது சச்சின் ரீரிலீஸில். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போய் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அப்ளைஜிங்காக பண்ணாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேன் பாய். Do you have that picture with you? அந்த பிக்சர் வந்து அந்த கம்பெனில தான் இருக்குது. அந்த மாமு படம் ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனில இருக்கு. I've been trying to get that picture. அது வந்தா I'll just share it on. Sure. நீங்களும் வந்து சத்யராஜ் சாரும் வந்து ஒரு ரூம்ல போட்டு 10 நிமிஷம் நாங்க லாக் பண்ணிட்டோம். நீங்க வந்து 2 பேர் பேசியே ஆகணும். எதை பத்தி பேசுவீங்க? சடனா இப்ப நாங்க உள்ள வந்தா நீங்க எதை பத்தி பேசிட்டு இருப்பீங்க? Just casually. இப்போ வந்து அப்பா வந்து இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் சில்ட்ரன் என்னோட கிட்ஸ் அதை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது பேசுவாருன்னு நினைக்கிறேன். அவரே இப்போ வந்து வீட்டுக்கு வந்தால் மெயினாக அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சினிமா பற்றி do you talk about movies that release now and reviews? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பேசுவோம். அவரோட படங்களை பற்றி நான் சொல்லுவேன். என்னோட படங்களை பற்றி அவர் சொல்லுவார். அதெல்லாம் இருக்கும். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் இருக்க அந்த ஹியூமன் சென்ஸ் தான் ஆஃப் ஸ்க்ரீனும் இருக்கும். அவங்க வீட்டில் எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்பப்போ வரும். பட் கொஞ்சம் ஒரு சீரியஸான பர்சனாக தான் இருப்பாரு. அப்படியா? ஆமா ரெண்டுமே இருக்கும். ரெண்டும் கலந்தது தான். நானும் அப்படிதான். நீங்க சீரியஸான பர்சன். பட் சீரியஸா ஐ மீன் சீரியஸா இருக்க வேண்டியப்போ சீரியஸா இருக்கணும். ஃபன் பண்ண வேண்டிய டைம்ல ஃபன் பண்ணணும். ஆமா
ஓகே நைஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் இது நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களோ நீங்கள் பேசுங்க, பட் தென் யூ ஹேட் a வெரி குட் கான்செப்ட். இதுக்கு எல்லா படமும் போலீஸா பண்ணா இந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ங்கற அதான் நீங்க நெக்ஸ்ட் படம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ங்கற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல யூ ஆன்சர்ட் ரியலி வெல் அண்ட் லைக் ட்ரெய்லர் வந்து இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் சார். நான் பார்த்த வரைக்கும் ஐ ரியலி லைக்ட் இட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்டர்வியூல வந்து சார் என்ன சார் நீங்க காப்ல இருந்து சாக்லேட் பாய் ஆயிட்டீங்க அப்படின்னு அடுத்த படம் இங்க இடம் இல்ல ஹீரோயின் இருக்குன்னு. ஆமா இல்ல அடுத்த படம் ஹீரோயின் இங்க இருப்பாங்க, நான் இங்க இருக்கேன். இல்ல நாங்க வந்துருவோம். நீங்க அதனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் தட் இதே இன்னொரு 6 monthsல hopefully நான் வந்து ஹீரோயினோட நம்ம வந்து இதே chat we're going to have. Thank you so much for joining us and till I meet you the next time, this is Kritika signing off. Bye bye.